ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த யூகான்ல மைல்ஸ் கேனியன் பேசல்ஸ் ஒன்னு இருக்குது. அதாவது ஆற்று பள்ளத்தாக்கு. அதுக்கு நம்மள கூட்டிட்டு போனாங்க. மேல இருந்து பார்க்கிறதுக்கே தண்ணி தரமா இருந்துச்சு. சரி பக்கத்துல போய் பாப்போம்னு சொல்லி அன்னம் போட்டா கோடு. நம்மள கூட்டு போன அன்னம் பின்னாடி அணில் மாதிரி போயிட்டு இருந்தேன். என்ன அது? இந்த நாட்டுல ஒரு ஆற்று தண்ணி எல்லாமே ஒண்ணு பச்சையா இருக்குது, இல்ல நீளமா இருக்குது. என்னவா இருக்கும்? ராமரை விட்டு சீத்தை பிரிஞ்சிருப்பாங்களா? வந்தாங்களா கூடவே? அங்க ஒரு மரப்பாலம் இருந்துச்சு. அதை கடந்து போலான்னு கையில பொட்டியோடய மனசுல பாட்டோடையும் கிளம்புனேன். யூகான் பூமி காமி அப்படியே மனசுல பாட்டோட அந்த தண்ணியை மேல இருந்து பார்த்தேன். அடேங்கப்பா என்னமா இருந்துச்சு. பள்ளத்துக்கு மேல இருந்து பாக்குறத விட பறவை மாதிரி பறந்து பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளவனை பறக்க விட்டேன். வேற மாதிரி தரா மாதிரி இந்த நாட்டுல இங்கதான் அழகா இருக்கு அங்கதான் அழகா இருக்குன்னு எதுவுமே சொல்ல முடியல. எல்லாமே அழகா இருக்குது. இதெல்லாம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்பு நமக்கு அந்த குடுப்பனை இருக்கு. அந்த ஆற்று பள்ளத்தாக்க அருமையா பார்த்துட்டு இந்த வெள்ளை குதிரை நகரத்தை மேல இருந்து பார்க்க போனோம். ஆழ் மனசுக்கு அமைதி கொடுக்கிற ஆடம்பரமே இல்லாத அமைதியான நகரம்பா. இதை காட்டின இவங்களுக்கு தான்ப்பா நான் நன்றி சொல்லணும்.